உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என அனைத்து தரப்புகளிலும் இபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்புகள் வர அதிகாரப்பூர்வமான ஒற்றை தலைமையாக அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து நாங்கள் தான் அதிமுக என செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் அதிமுக கொடி, கரைவேட்டி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற அமைப்பை கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கினார். தொடர்ந்து சில கூட்டங்களையும் நடத்தினார். இதற்கிடையில் 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஓபிஎஸ். அப்போதே உரிமை மீட்பு குழுவுக்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதற்கும் சம்பந்தம் இல்லை என முன்னாள் அமைச்சரும் மீட்பு குழுவின் துணை ஒருங்கிணைப்பாளருமான கூப்பா கிருஷ்ணன் கருத்து தெரிவித்ததோடு உரிமை மீட்பு குழுவில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். தொடர்ந்து ஜேசிடி பிரபாகரும் பெங்களூரு புகழேந்தியும் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமியுடன் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்கிற குழுவை உருவாக்கி தனியாக செயல்பட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கிலும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் ஓபிஎஸ் தரப்பு குஷியாகி இருக்கிறது. இந்நிலையில் ஓபிஎஸ் அணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த மருது அழகுராஜ் தற்போது ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தவிர விஜய்க்கு ஆதரவாக மிக தீவிரமாக கருத்து தெரிவித்து வரும் மருது அழகுராஜ் தாவேகாவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எழுத்தாற்றல் மிக்கவரான மருது அழகுராஜ் 1998இல் அதிமுகவில் இணைந்து 2004 வரை பயணித்து வந்தார். பின்னர் தேமுதிகவில் இணைந்த மருது அழகுராஜ் 2006 தேர்தலில் தேமுதிக சார்பில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றார். பின்னர் 2009இல் மீண்டும் அதிமுகவில் இணைந்த அவர் அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் வெடிக்கும் வரை அங்குதான் இருந்தார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர் நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றி வந்த மருது அழகுராஜ் ஜெயலலிதாவின் பல முக்கியமான உரைகளையும் தயாரித்து கொடுத்தவர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இபிஎஸ், ஓபிஎஸ் ஆல் உருவாக்கப்பட்ட நமது அம்மாவின் ஆசிரியராகவும் விளங்கினார். 2021 தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட ஆவேசமான மருது அழகுராஜ் நமது எம்ஜிஆர் ஆசிரியர் பணியை உதறியதோடு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மிக தீவிரமான கருத்துக்களை தெரிவித்து வந்தார். ஓபிஎஸ் ஆல் உருவாக்கப்பட்ட நமது புரட்சி தொண்டன் இதழின் ஆசிரியராகவும் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அதிருப்தியில் இருந்து வந்த மருது அழகுராஜ் தற்போது முழுவதுமாக ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்று சென்னையில் நடந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. தவிர தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக மிக தீவிரமாக கருத்து தெரிவித்து வருகிறார். புரட்சி தலைவரை வாத்தியாரே என்றும் புரட்சி தலைவியை அம்மா என்றும் அழைத்து நெகிழ்ந்து மகிழ்ந்த ஏழை எளிய சனங்கள் விஜயை அண்ணாவா, அன்னை தமிழ் மண்ணை ஆளவா என அழைக்கும் காலம் தொடங்கிவிட்டது என தனக்கே உரிய பாணியில் விஜய் புகழ் பாடி வருகிறார். மிக விரைவில் அவர் தாவேகாவில் இணையவிருப்பதாக சொல்லப்படுகிறது.